ஆர்சிபி ஜெயிச்சிருச்சுன்னா நான் எல்லாருக்குமே நான் வந்து ஸ்காலர்ஷிப் பிளைண்டா 100% நான் கொடுத்துட்றேன். ஒரே நாளில் 1.5 லட்சம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து வேற வேற ஆங்கிள் அட்டாக் பண்ண. அதனால நான் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட 2 ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் மிடில் கிளாஸ்லேருந்து போராகாமல் தப்பிக்கலாம். ஓகே, ஆனால் ரீச் பொட்டென்ஷியலி எனக்கு ஒரு 1.5 lakhs வந்து எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. ஐ earned 3 lakhs now. ஹாய் காய்ஸ், ஜெயபுனேஷ் ஹியர். நீங்கள் தமிழில் பார்த்தது உண்மை தான். நான் ஒரே நாளில் 1.5 லட்சம் நான் பார்த்தேன். ஸோ அது எப்படி என்ன ஏது நான் டீட்டெயிலாக இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து என் க்ளோஸ் சர்க்கிளில் போடாதீங்க, நிறைய கான்ட்ரவர்ஷியல் வரும், வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு உபயோகமாக இருக்கிற விஷயத்த நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது கூட இப்போ வந்து யோசிச்சு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து வேறு வேறு ஆங்கிள் அட்டாக் பண்ணணும். சில பேர் வந்து பொறாமையில் பண்ணலாம், சில பேர் வந்து புரியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் ஸ்டில் தெர் வில் பி ஆல்வேஸ் சம் கான்ட்ரவர்சிஸ், ரைட்? அதனால நான் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட 2 ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட், நான் என்ன சொல்ல வரேன்றது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நான் எந்த நல்ல இடத்துல இதெல்லாம் நான் சொல்கிறது நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆஸ் ஆல்வேஸ் நம்ம வீடியோவில் எல்லா கமெண்ட்ஸுமே வெல்கம் தான். பட் பை எனி சான்ஸ் அந்த கமெண்ட்டில் வெறும் வன்மை மட்டும் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை நான் தூக்கிடுவேன். ஓகே, ஸோ அந்த கமெண்ட்டில் நீங்கள் லாஜிக்கலாக ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணுறீங்க, நான் சொல்கிறதுல உங்களுக்கு புரியாத டவுட் கேட்குறீங்க, இல்லை ஒரு லாஜிக்கலாக ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் முடிஞ்சளவுக்கு எல்லா கமெண்ட்ஸும் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அண்ட் என்னோட செகண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சி கைஸ், நம்ம கம்யூனிட்டியில், தமிழ் கம்யூனிட்டியில் ஃபினான்ஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரும்பாலும் ஃபினான்ஸ் கண்டென்ட் வந்து நீங்கள் இன்ஃப்ளேஷன் தப்பிக்கணும்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடணும், 10-15% ப்ராஃபிட் பண்ணணும், அது எஸ்ஐபி பண்ணணும், காம்பவுண்ட் பண்ணணும், நீங்கள் வந்து 10 வருஷம் 20 வருஷம் 40 வருஷத்தில் நீங்கள் பணக்காரனாலாம் சொல்லுவாங்க. சி கைஸ், என்னோட ஒப்பீனியன் அண்ட் இன்ஃபேக்ட் இதை ஃபாலோ பண்ணுறாங்க யாருக்காக இருந்தாலுமே இந்த உண்மை தெரியும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் மிடில் கிளாஸ்லேருந்து போராகாமல் தப்பிக்கலாம். ஓகே, ஆனால் ரீச்செலாம் முடியாது. அது நான் எழுதி தரேன். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட மிடில் கிளாஸ் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக சொல்லிக் கொடுக்குற ட்ரிக்கு தான் தவிர இது உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் விடாது. இதோட நல்ல பெரிய அட்வான்ஸ் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் நான் என்னோட செகண்ட் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஸோ தயவு செய்து என்னோட ஃபினான்ஸ் வீடியோஸும் உண்மையிலே நான் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டேன், நான் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டேன் ப்ரோ, உண்மையிலே ஒரு சூப்பர் கான்செப்ட், உங்களோட ஃபினான்ஸ் வீடியோஸ்லாம் உண்மையாக நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து ஒரு லைக் பண்ணி புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஈவன் ஸ்டோரியாக கூட போடுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு என்னோட ஃபினான்ஸ் வீடியோஸ் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக நல்லா ரீச் ஆகுதோ அப்போ தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஐ கேன் ஆக்சுவல் லான்ச் ஃபினான்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் செகண்டு, எனக்கு தெரியும் டிஎஸ்ஏ வந்து ரொம்ப ஒரு நீச்சான ஏரியா. ஓகே, யாருக்கு தேவையோ கண்டிப்பாக அவங்க கற்றுக்கணும் நினைப்பாக்க வர போகிறாங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஃபினான்ஸ்ன்றது எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம். அப்போது அதுக்கான ரீச்னு ஒன்று இருக்குது. அதை நான் ரீச் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியும், ரைட்? இல்லைனா அந்த ரீச்சே இல்லை அப்படின்னா அப்போ நான் லான்ச் பண்ணி நான் கொடுக்குற வேல்யூ வந்து யார் லைக் இப்போ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து பெரிய பெரிய சீக்ரெட்ஸ். இந்த பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ்லாம் யாரும் வெளியில் சொல்கிறது இல்லை. ஆனால் தைரியமாக நிறைய ரிஸ்க் எடுத்து நான் சொல்கிறேன் வெளியில். அப்போ அந்த ரிஸ்க்குக்கான ரிவார்டு எனக்கு வந்தால் மட்டும்தான் என்னாலுமே வந்து அடுத்த எஃபர்ட் போட்டு ஓகே இல்லை தைரியமாக வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகலாம், இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொடுக்கலாம்னு தோணும், ரைட்? அதனால தான் நான் உங்கள்கிட்ட கொடுக்குற செகண்ட் ரெக்வஸ்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சரி, ஓகே, வள பேச வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ இந்த ஒரே நாளில் இந்த 1.5 லட்சம் எப்படி நான் பார்த்தேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ பண்ணுற ஒரு ஸ்மால் லெவல் பிஸ்னஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி பண்ணுறோம் சும்மா ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ஓகே, அது புரிஞ்சால் தான் உங்களுக்கு இது புரியும். ஓகே, சி கைஸ், இப்போது இந்த 1.5 லட்சம் நான் பார்த்தேன் அப்படின்னா அது காரணம் நான் இன்னவே ஒரு மாதிரி என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும். நான் ஒரு மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான் நான் பண்ணிருக்கேன், ரைட்? பிஸ்னஸ் இந்த சென்ஸ் என்ன, நான் வந்து ஒரு வேல்யூ, ஒரு சர்வீஸ், ஒரு வேல்யூ வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அது வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு பேமெண்ட் பண்ணி அந்த வேல்யூ அந்த சர்வீஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. இட் இஸ் அ ட்ரான்சாக்ஷன், இட் இஸ் அ பிஸ்னஸ், பியூர் பிஸ்னஸ், ரைட்? இப்போ நான் என்ன வேல்யூ சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸில் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கான எல்லா நாலேஜுமே எல்லா கைடன்ஸுமே இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் பேட்சில் ஆன்போர்ட் பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, ரைட்? இப்போ அதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த செகண்ட் பேட்ச் ரெக்வஸ்ட் வந்ததுனால இப்போ நம்ம செகண்ட் பேட்சும் ஆன்போர்ட் பண்ணோம், ரைட்? அப்போ அந்த செகண்ட் பேட்ச் ஆன்போர்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வச்சேன். அந்த ஸ்காலர்ஷிப்பில் யாரெல்லாம் நல்ல ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், மற்றவங்களுக்கு நார்மல் ப்ரைஸ்ன்ற மாதிரி நான் அனௌன்ஸ் பண்ணேன், ரைட்?
ஸோ பேசிக்கலி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி நான் டிசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் வாங்காட்டியுமே நீங்கள் உள்ள என்ரோல் ஆகி வர்றதுக்கு நீங்கள் 5,000 கட்டணும். அதுக்கப்புறம் 5 மந்த்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஆட்டோ பே இஎம்ஐ கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 5 மந்த்ஸ் வந்து எவ்ரி மந்த் நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் 2K பே பண்ணால் போதும். ஸோ 5 மந்த்ஸுக்கு 2K பே பண்ணியிருப்பீங்க 10K. அப்புறம் நீங்கள் என்ரோல்மெண்ட்டுக்கு ஒரு 5K பே பண்ணியிருப்பீங்க. ஓவராலாக 15K இந்த ப்ரோக்ராம் பே பண்ணியிருப்பீங்க. ரைட்? இதே நீங்கள் ஸ்காலர்ஷிப் உங்களால் வாங்க முடியாத பட்சத்தில் அதே மாதிரி 5K என்ரோல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அடுத்த 5 மாதத்துக்கு நீங்கள் 3K பே பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவராலாக அந்த 5 மாதம் 3K 15K இருக்க போது, ப்ளஸ் என்ரோல் 5K வந்து 20K இருக்க போது. ஸோ ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 5,000 தான் வித்தியாசம். ரைட்? இப்படி தான் நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். இப்போது உள்ளே வந்ததுக்கப்புறமா சில பேர் வந்து ப்ரோ நான் வந்து அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் வந்து அட்டன் பண்ண மிஸ் பண்ணிட்டேன், இன்னும் நிறைய டெஸ்ட் வைங்கன்னு கேட்டாங்க. அதனால இன்னும் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். ரைட்? ஆனால் டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கன்சர்ன்ஸ் அண்ட் ஏகப்பட்ட வச்சு ப்ரோ எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சா கிடைக்கலையா அவன் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ இப்போ எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கா கிடைக்கலன்னு கரெக்டா தெரியல. வந்து நான் டிஎஸ்ஏ டெஸ்ட் எழுதி பாஸ் ஆயிட்டேன். இல்ல நான் மறுபடியும் ஏதோ டெஸ்ட் எழுதணும் போல நினைச்சேன் ப்ரோ. பட் ஸ்டில் எழுதுங்க. அதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் ரீசன் வந்து எழுதாம இருக்காதீங்க. அதாவது ஸ்காலர்ஷிப் வந்துச்சுன்ற ஒரு லெத்தாஜிக்கா அடுத்த 2 டெஸ்ட் அட்டன் பண்ணாம இருந்தீங்கன்னா தென் I'll make sure those people don't get scholarship as well. Right? Test attendance is compulsory no matter what the case. Bro, first test attend பண்ணல. இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணாத காரணம் நீங்கள் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக இதை பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, நிறைய கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எது பண்ணாலுமே சரி அல்டிமேட்லி உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். தே ஷுட் பி ஹாப்பி வித் சர்வீஸ் யூர் ப்ரொவைடிங். அப்படி இல்லை அப்படின்னா யூஆர் டூயிங் சம்திங் ராங். ரைட்? இப்போது நிறைய பேருக்கு வந்து நான் வாங்கல எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற அந்த டைலமா எதுனே இருக்குது. ஸோ சம்மா ஐ நீட் டு சால்வ் இட். பட் இப்போ நான் வந்து ஓகே எல்லாருக்கும் பிளைண்டாக ஸ்காலர்ஷிப் கொடுத்துடலாம். பட் நான் ஆரம்பத்திலே வந்து 50 to 60 people தான் மேக்ஸிமம் 70 people தான் நான் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். இப்போ நான் ரிமைனிங் இருக்க 30-40 people நான் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ ஒருத்தர் கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா 5K வந்து எனக்கு லாஸ் ஆகும். விச் மீன்ஸ் பொட்டன்ஷியலி எனக்கு ஒரு 1.5 lakhs வந்து எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட்? ஸோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் இவ்வளோ காசு பார்க்கலீங்க கொடுத்துலாம் நீங்கள் கேட்கலாம். கைஸ், நான் ஆல்ரெடி பேட்ச் 1க்கு ஒரு சர்டன் அமௌண்ட் நான் சார்ஜ் பண்ணேன். ஓகே, இப்போ பேட்ச் 2க்கு இன்னும் எஃபெக்டிவாகவே நான் வந்து எல்லா கண்டென்ட்டும் ரெடிமேடாக இருக்க போது இன்னும் எஃபெக்டிவாக நான் பண்ண தப்பு ஒன்று திருத்தி நான் பண்ண போகிறேன். ஸோ ஐ நீட் டு ஷோ சம் டிஃப்ரென்ஸ். ஓகே, அவங்களுக்கு ப்ளஸ் உங்களுக்கு நான் இஎம்ஐ நான் கொடுத்துருக்கேன். அப்போ கண்டிப்பாக வந்து நான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணணும். அதுக்கு தான் நான் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் நான் வச்சேன். ஸோ யாரெல்லாம் உண்மையிலே ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம பேட்சில் சொல்லி தரலாம். ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே போகலான்றது என்னோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ரைட்? இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் மாஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் நல்ல ஸ்கோரே பண்ணியிருந்தாங்க. அதில் தான் நான் டாப் 70 டாப் 60 எடுத்தேன். அதுக்கப்புறம் சில பேர் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன் கேட்குறதுக்கு இன்னும் நிறைய டெஸ்ட் வச்சேன். அதில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் கன்சர்ன்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஹாப்பி. எப்போ நான் அப்புறம் எல்லாருக்கும் நான் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அப்படி ஸோ அப்போ நான் எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன் அப்படின்னா I'll potentially lose 1.5 lakh. ஸோ இதை நான் எப்படி தெளிவாக ஹேண்டில் பண்ணேன் அப்படின்றது நான் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். போய் பாருங்கள். ஸோ இதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிச்சுக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஹெஜிங் சிமிலராக இருக்கனால நான் ஹெஜிங் ஸ்ட்ராட்டஜி நான் பேர் வச்சுக்கிறேன். மற்றபடி வந்து இது ஹெட்ஜ் ஃபண்ட் அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இட் இஸ் ஜஸ்ட் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஐடி வைஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் ஒரு வைல்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுத்தேன். ஸ்காலர்ஷிப் டிசைட் பண்ணக்கூடாதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஓகே, I'll make it one wild statement. Okay, I'll make sure I follow the statement. I'll be always a man of my word. Coming Tuesday ஃபைனல்ஸ் இருக்கு இல்லையா, ஐபிஎல் ஃபைனல்ஸ். RCB ஜெயிச்சிச்சுன்னா நான் எல்லாருக்குமே நான் வந்து ஸ்காலர்ஷிப் பிளைண்டாக 100% நான் கொடுத்துட்றேன். இது என்ன ப்ரோ வைல்டு கணக்காக இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. பட் ஐம் ஜஸ்ட் மேக்கிங் ஒன் வைல்ட் ஸ்டேட்மெண்ட். I know many people will laugh. Let's just make it more fun. Because see, ultimately, I want everyone to be strong with prerequisites. எக்ஸ்ட்ரா ஒருத்தர் 1000 ரூபாய் பே பண்ணுறதுல ஒன்றும் 1000 பொறுத்து இல்லை. எனக்கும் வந்து இந்த பிரிவினை காட்டுறது எனக்கு பிடிக்கல. அதனால I'll just make this wild statement. RCB ஜெயிச்சிச்சுன்னா அதே சந்தோஷத்தோட எல்லாருக்கும் நான் ஸ்காலர்ஷிப் நான் கொடுத்துருவேன். பட் தப்பி தவறி RCB தோத்துருச்சு அப்படின்னா நான் ப்ராப்பராக அந்த லிஸ்ட் எடுத்து இந்த உங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கீங்களா கிடைக்கல யாருக்கும் தெரியாது. எல்லாருக்குமே ஒரு ஷஃபிள் பண்ணி ஒரு பேமெண்ட் லிங்க்ஸ் இருக்கும். உங்க பேர்ல போய் அந்த லிங்க்ல போய் நீங்க பே பண்ணிடணும். ஓகே, so I'll just make this wild statement. I hope RCB wins at least this time so that everyone gets scholarship. RCB team support நினைச்சிராதீங்க. By default I like CSK, but then if CSK is not winning then I would support RCB. See, ultimately என்னோட கோல் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலான பிரைஸ் கொடுக்கணும், எல்லாருக்குமே அஃபோர்டபுள் பிரைஸ் கொடுக்கணும். ரைட்? அந்த கோல் வந்து இதுல அடைஞ்சிரும். இந்த ஸ்காலர்ஷிப்ன்ற ரேஸ் எதுக்கு வைக்கிறேன்னா so that people will be more engaging, more competitive. See, இப்போ ஒருத்தர் 6 மணிக்கு தான் பே பண்ணி ஜாயின் பண்றாங்க இன்னைக்கு, உடனே டெஸ்ட் கொடுங்க டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த அர்ஜென்சி அந்த டிசிப்ளின் கிரியேட் பண்றது வந்து இந்த லிட்டில் பிட் ஆஃப் ரிவார்டால தான். ரைட்?
But let's universe decide it. If RCB wins, then I'll be very happy because இது 18 வருஷம் தவம் வந்த மாதிரி நமக்கு நினைச்சிக்கலாம். எதுக்கு தேவையில்லாம ரொம்ப குழப்பிக்கிட்டு பை டிஃபால்ட் எல்லாருமே அடுத்த 5 months 2K பே பண்ணா போதும். அந்த மாதிரி நம்ம ஒரு பேமெண்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஏன் கொடுத்தேன், இதனால் எனக்கு எப்படி வந்து ப்ராஃபிட் வந்துச்சு, இது எல்லாமே வந்து நான் இப்போ டீட்டெயில்டாக வந்து நான் ஒரு ஸ்க்ரீனில் வந்து டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்கள். Tell you this like how smartly how to make business decisions and like நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குற கான்செப்ட் வந்து ஃபினான்ஸில் ஒரு மாதிரி ஒரு அட்வான்ஸான கான்செப்ட். பட் நிறைய நம்ம படிக்க போகிறோம். பட் சின்ஸ் இட் இன்வால்வ் யூ கைஸ், ஐ வாண்டட் டு டெல் யூ ஃபர்ஸ்ட். ஓகே, சரி, ஓகே. இப்போ அல்டிமேட்லி இப்போ நான் பண்ணுறது கிட்டத்தட்ட பிஸ்னஸ் மாதிரி தான். லைக் எல்லாருக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் இருக்கும் இல்லையா, ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கும். பேசிக்லி ஐ எம் ப்ரொவைடிங் யூ சம் சர்வீஸ் ஃபார் சம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ, ரைட்? இப்போ நான் வந்து RCB ஜெயிச்சிருச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பேன்னு சொன்னா, விச் மீன்ஸ் ஐ எம் பொட்டன்ஷியலி லூசிங் சம் மணி இன் பிஸ்னஸ், ரைட்? ஸோ நான் வந்து இனிஷியலா ஒரு 70 பீப்புளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு ஒரு 30 பீப்புள் ஸ்காலர்ஷிப் கொடுக்கவேணா அப்படின்னு தான் நினைச்சேன். ஸோ அப்போ 30 பீப்புள் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவா 5K பே பண்ணிருக்கலாம், ரைட்? விச் இஸ் ரஃப்லி ஈக்குவல் டு 1.5 L. ஸோ இப்போ RCB ஜெயிச்சதுனால பொட்டன்ஷியலி ஐம் லூசிங் 1.5 L ஆஃப் பிஸ்னஸ், ரைட்? ஸோ இப்போ இந்த 1.5 L வந்து somehow I need to take it back, but without affecting without affecting the customer. So basically என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா எனக்கு 1.5 லட்சம் இடிக்குது. அந்த 1.5 லட்சத்தை நான் எப்படி வந்து வேற வழியில எடுக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த பொட்டன்ஷியலி வாட் எவர் அமௌண்ட் ஐம் கோனா லூஸ் திஸ் 1.5 L, ரைட்? இதை வந்து நான் பேரலா ஒரு பெட்டிங்ல 1.5 L ஆர் RCB ஜெயிச்சா 1.5 L சொல்லி நான் போட்டேன். ஸோ தட் ஐ ஏர்ன்ட் 3 lakhs now. ஸோ இது வந்து என்னோட அக்கௌண்ட் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு கனடால இருக்கான். ஸோ அங்கே வந்து லைக் கேம்லிங்லாம் லீகல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ ஏர்ன்ட் திஸ் 1.5 L இன் சம் அதர் வேஸ். ஸோ இப்போ இது வந்து this is what smart gambling. So இது வந்து this is not gambling when you know you can win for sure. If RCB தோத்துருந்துச்சு அப்படின்னா I would have collected this 1.5 L from this 30 people, right? ஸோ இதுதான் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். இது வந்து ஸோ ஓகே ப்ரோ, இது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, இது என் லைஃப் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ எல்லாருமே வெறும் ஒர்க் மட்டும் வச்சுட்டே யூ கேன் நாட் சர்வை. அட் சம் பாயிண்ட் யூ கோனா ஸ்டார்ட் சம் இன்கம் ஸ்ட்ரீம் ஆர் மேபி ஒரு ஃபேமிலி செல் ஆட் சம் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ நீங்க ஒரு துணி கடை, உங்க அப்பா ஒரு ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு துணி கடையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஷாப் வச்சிருக்காங்கன்னு வைங்க. ஓகே, இப்போ அந்த ஷாப்ல இப்போ லெட்ஸ் சே ஒரு க்ளோத் ஷாப் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், மேபி ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது, ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட் பேஸ் பண்ணி ஒரு லெஜிட்டிமேட்டா ஒரு பெட்டிங் இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஐ எம் RCB சப்போர்ட்டர், ஐ எம் RCB ஃபேன் சொல்லி யூ கேன் சிம்பிளி ஆஸ்க் பீப்புள் லைக் இந்த 1 வீக், இந்த ஃபைனல்ஸ் முன்னாடி இந்த 1 வீக்ல யாரெல்லாம் 5Kக்கு மேல பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் வந்து if RCB wins you can come back and submit your bills and get 2.5K back. உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் if RCB wins basically அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ சேல்ஸ் பயங்கரமா பூஸ்ட் ஆகும், ரைட்? அப்போ நீங்க வந்து எந்த அளவுக்கு சேல்ஸ் பூஸ்ட் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு அந்த அமௌண்ட், அந்த பொட்டன்ஷியல் ஹெட்ஜிங் வந்து அந்த பொட்டன்ஷியல் லாஸ் வந்து இன்னொரு இடத்துல போட்டு நீங்க மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பி. இப்போ வந்து நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, அந்த கேம்லிங்காரன் பல கோடி வேற இடத்துல சம்பாதிச்சிருப்பான், அவனும் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. ஸோ என்னைக்குமே நம்ம ஒரு பிசினஸ் ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், ஒரு பிசினஸ் நீங்க பண்றோம் அப்படின்னா யூ ஷுட் திங்க் இன் சச் a way that where everyone would be happy. That is what a good business is. I just want to know your views about these concepts. வருமா? சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதுதான் நான் பண்ண ஹெட்ஜிங், ரைட்? நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட பிஸ்னஸில் ஒரு பொட்டென்ஷியல் லாஸை நான் பேரலாக ஒரு கவுண்டர் பெட்டில் நான் போட்டுட்டேன். ஓகே, ஸோ இன்கேஸ் இப்போ RCB தோத்துருந்துச்சா அப்படின்னா அப்போது யாருக்கெல்லாம் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு மட்டும் தான் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கும், எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்காது. அந்த 30 people ஸ்காலர்ஷிப் கிடைக்காம தான் போயிருக்கும், அவங்ககிட்ட அந்த 1.5 lakhs வந்து சார்ஜ் பண்ணி தான் ஆகணும், ரைட்? ஆக்சுவலி RCB ஜெயிச்சனால ஐ காட் தட் மணி. இப்போ எனக்கு அந்த அப்ரண்ட் மணி எனக்கு இப்போ ஒரே நாள் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நான் பண்ணேன். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் நினைக்கலாம், இதில் என்ன ப்ரோ இருக்குது, எப்படியும் உங்களுக்கு வந்து 1.5 லட்சம் வரப்போகுது, அவ்வளோதான். அது 1.5 லட்சம் பசங்க கொடுத்தேன்னா இதில் வந்தால் என்ன, எப்படி பார்த்தாலும் நீங்கள் இதில் புதுசு எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த மணியும் பார்க்கல நீங்கள் யோசிக்கலாம். பட் இங்கே தான் ஒரு
ஆக்சுவல் கேட்ச் இருக்குது. எக்ஸ்ட்ரா பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பி. ஸோ எப்பயுமே ஒரு ப்ரோக்ராமில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராம் கரெக்டான டேரக்ஷனில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதை தாண்டி நான் பெருசாக இந்த ப்ராஃபிட்டை நான் பார்க்கல தான். பட் இதே நீங்கள் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக இன்னும் பெட்டரான ப்ராஃபிட்டில் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி அந்த துணிக்கடையில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி உங்களோட சேல்ஸை நீங்கள் வந்து 2x 3x பூஸ்ட் பண்ணலாம். ரைட், அந்த இம்ப்ரூவ் பண்ண சேல்ஸ் பூஸ்டிங்க்கு வந்து நீங்கள் பேரலாக ஹெட்ஜிங் பண்ணி ப்ராஃபிட்டை பார்த்து அது உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் திருப்பி கொடுத்துடலாம். ஸோ இது வந்து இப்போ எல்லாருமே வந்து ஐயோ கேம்லிங் அது ரொம்ப தப்பு ப்ரோ, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம், அதெல்லாம் ரொம்ப தப்பு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கைஸ், நான் பண்ணது கேம்லிங்கே இல்லை. ஆக்சுவலாக கேம்லிங் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கேம்லிங் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா மிருகுங்க, மான்ஸ்டர்ஸ். அவங்க வந்து மக்களோட பணத்தை கண்டினியூஸாக உறிஞ்சிட்டே இருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டேக், இந்த ட்ரீம் லோன்லாம் எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து 2020 இருக்கும்போது அவங்களோட ரெவன்யூலாம் பார்த்தீங்கன்னா வெறும் $1 million தான். நான் ஏன் வெறும் $1 million சொல்கிறேன்னா, இப்போ அவங்களோட ரெவன்யூ $1 billion, அதாவது 1000 மடங்கு ஏறி இருக்காங்க. 1000 மடங்கு ஒரு 3-4 வருஷத்துல ஒரு பிஸ்னஸ்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட எந்த ஐபிஓ கம்பெனியும் அவ்வளோ ஏறி நான் பார்த்ததில்ல. ரைட், அப்போ ஒரு 3-4 வருஷத்தில் பிரைவேட் ஹெல்த் கம்பெனி வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து 1000 மடங்கு ஏற்றுறாங்கன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு மக்களை சுரண்டுறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ நான் பண்ணுற கான்செப்ட் வந்து அவங்க கிட்ட இருந்து சுரண்டி நான் என்னோட கஸ்டமர்ஸ் கொடுக்குறேன். கரெக்டாக 2 சினாரி தான். ஒன்று, நான் இவனுங்களே வந்து ஏமாற்றி இவனுங்கிட்ட இருக்கிற காசை உருவி, அதாவது இவனுங்கிட்ட இருக்கிற காசை கேம்லிங் கம்பெனி மக்கள்கிட்ட திருற காசை எடுத்து நான் வந்து என்னோட கஸ்டமர்ஸ் கொடுக்குறேன். இன்னவே இது ஒரு ராபின்ஹுட் கணக்கு தான். பட் பை எனி சான்ஸ் என் கணக்கு தப்பாயிடுச்சு அப்படின்னா அப்போ நான் மக்களுக்கு கொடுத்த சர்வீஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இல்லாமல் நார்மல் ப்ரைஸில் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படி பார்த்தாலுமே இது ஒரு வின் சுச்சுவேஷன் தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெட்ஜிங் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் டீப்பாக படிக்கும்போது தான் புரியும். பட் அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் ஒரு புது ஃபினான்ஸ் சீரிஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை என்னென்ன இப்போ மற்றவங்க வழக்கம் போல் மற்றவங்க சொல்கிற மாதிரி வந்து கம்பெனி வந்து ஷேர்ஸ் இருக்கும், அதில் சிலது வந்து பப்ளிக் கொடுப்பாங்க, அது வந்து டிமாண்டை பொறுத்து ப்ரைஸ் மாறும். இந்த மாதிரி நான் சப்பையெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. ஆக்சுவலாக பேக் எண்டில் ஒரு அல்காரிதம் தான் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் டிசைட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அல்காரிதம் கற்றுக்கணும். அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுட்டா தான் அந்த அல்காரிதம் என்னென்ன மேஜர் வேரியபிள்ஸ்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு தெரியும். அப்புறம் அந்த அடிப்படையாக அந்த மேஜர் வேரியபிள்ஸோட வேல்யூஸ் எப்படி மாறுதுன்றது அல்டிமேட்லி பீப்புள்ஸ் மைண்ட் செட் டுவர்ட்ஸ் அ கம்பெனியாக இருக்கும், ப்ளஸ் அதர் ஃபண்டமெண்டல் ரீசன்ஸாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் அடிப்படையாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மட்டுமே யூ கேன் ஆக்சுவலி ப்ரெடிக்ட் ப்ராப்பர்லி. கைஸ், நான் ஒரு விஷயத்தை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நீங்கள் மேக்ஸ்லையும் சைக்காலஜிலையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் பிகம் ரிச். ஓகே, அது எப்படி என்ன ஏது டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஸ் நான் கண்டினியூஸாக ஆரம்பிப்பேன். இந்த வீடியோ நீங்கள் ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுந்துருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இது நிறைய பேர் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் இன்னும் நிறைய ஃபினான்ஸ் வந்து போல்டாக என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகே கைஸ், கூடிய சீக்கிரம் ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்ப்போம். பாய்.